ராதே ராதே. நம்ம சத்குருநாதனுடைய ஒரு பரம கிருபையினால் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை கற்றுன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ 2வது ஸ்கந்தத்தில் 6 அத்தியாயங்கள் நம்ம கற்றுட்டுருக்கோம். 6வது அத்தியாயத்தில் எப்படி பிரம்மா நாரதர் இடத்துல விராட் புருஷனான பகவானுடைய குணங்களெல்லாம் எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 7வது அத்தியாயத்தில் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் உனக்கு பகவானோட பலவிதமான அவதார கதைகளெல்லாம் எடுத்து சொல்கிறேன், நீ காதால குடி அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதனால இந்த 7வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே அப்படி பகவானோட அழகழகான பல அவதார கதைகளை ஒரு ஸ்லோகமாக அப்படியே சொல்லிகிட்டே வரார். இந்த அத்தியாயம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அதை 2ஆக பிரித்து இன்னைக்கு 22 ஸ்லோகங்கள் நம்ம கற்றுக்கலாம், பரசுராம அவதாரம் வரைக்கும். அடுத்த செஷனில் ராமாவதாரத்துலேருந்து இந்த மீதமுள்ள அத்தியாயத்தை நம்ம கற்றுக்கலாம். இப்போ முதல் ஸ்லோகத்தில் வராக அவதாரத்தோடு ஆரம்பிக்கிறார். மகான்கள்லாம் ஏன் வராக அவதாரத்தோடு ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறா. நம்ம இப்போ இருக்கிறது வராக கல்பமாக இருக்கிறதுனால அப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறா. க்ஷிதிதலோ தரணாய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது பகவான் பூமியானவள் அப்படி பிரளய ஜலத்தில் கீழே மூழ்கி இருக்கும் பொழுது அவளை உத்தரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் ஒரு பெரிய வராகமாக அவதாரம் எடுத்துட்டு வரான். சகல யஜ்ஞம் ஐயீம் அப்படின்னு எல்லா யஜ்ஞங்களுடைய சொரூபமாக இருக்கான் பகவான். அப்படி பூமாதேவியை தன்னுடைய தெத்திப்பல்ல அவன் தூக்கிட்டு அப்படி வரும்பொழுது திதியினுடைய பிள்ளையான ஹிரண்யாக்ஷன் பகவானை தடுக்கிறான். உடனே பகவான் அவனுடைய தெத்திப்பல்லால் அவனை கீழ்ச்சி எறிகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அத்ரிமிவ வஜ்ரதரோ அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படி இந்திரன் மலைகளோட ரக்கையெல்லாம் வெட்டி எரிஞ்சானோ அது மாதிரி பகவான் ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணார், கீழ்ச்சி எரிஞ்சார் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். அடுத்ததாக 2வது ஸ்லோகத்தில் யஜ்ஞாவதாரத்தை சொல்கிறார். பகவான் ருச்சி பிரஜாபதிக்கும் ஆக்கூதி அப்படிங்கிற மனுவனுடைய பெண்ணிற்கும் சுயஜன் அப்படிங்கிற பேரில் பகவான் அவதாரம் பண்ணுறான். அவதாரம் பண்ணி தக்ஷிணா அப்படிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிட்டு சுயமர்கள் அப்படிங்கிற ஒரு தேவ கணங்களை பகவான் பெற்றெடுக்கிறான். அதற்கப்புறமா பிற்காலத்தில் பகவானே இந்திரனாகவும் ஆறான். அப்படி இந்திரனாக ஆகி பகவான் 3 லோகத்துடைய துக்கத்தையும் அப்படி போக்குறதுனால மனு அந்த பகவானுக்கு திரும்பவும் ஹரி அப்படிங்கிற ஒரு பெயரை சூட்டுறார். ஏன் அப்படின்னா ஹரி அப்படின்னாலே எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால ஹரி அப்படிங்கிற பெயரையும் சூட்டுறார் சுயக்னிங்கிற பகவானுக்கு. அடுத்ததாக 3வது ஸ்லோகத்தில் கபிலாவதாரத்தை சொல்கிறார். ஜக்ஞேச்ச கர்தம கிரகே த்விஜதேவஹூத்தியாம் அப்படின்னு கர்தம பிரஜாபதியினுடைய கிரகத்தில் தேவஹூதிக்கு பகவான் குழந்தையாக பிறக்கிறான். 9 பெண் குழந்தைகளுக்கு பிறகு கடைசி குழந்தையாக பகவான் பிறக்கிறான். தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு ஆத்ம தத்துவங்களெல்லாம் எடுத்து உபதேசம் பண்ணுறான். ரொம்பவும் பிரசித்தம். ஆத்மகத்தின் ஸ்வமாத்திரே ஊச்சே அப்படின்னு சொல்கிறார். தேவஹூதியும் அந்த ஆத்ம தத்துவங்களெல்லாம் கேட்டு அதே பிறவியிலேயே தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் போக்கிண்டு கபிலஸ்ய கதிம் பிரபேதே அப்படிங்கிறார். அந்த உயர்ந்த கதியான கபிலருடைய கதியவே அடைஞ்சா அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 4வது ஸ்லோகத்தில் தத்தாத்திரேய அவதாரத்தை சொல்கிறார். அத்ரி மகரிஷி பகவான் இடத்துல குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி பிரார்த்தனை பண்ணதுமே அவருடைய பக்தியிலையும் பூஜையிலையும் பகவான் சந்தோஷப்பட்டு அவர் முன்னாடி தோன்றி தத்தோ மயா அகம் அப்படின்னு சொல்கிறானாம் அவர் இடத்துல. அதாவது நானே என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தத்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா கொடுக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அத்ரியுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால ஆத்ரேயன் அப்படின்னு பேர். அதனால பகவானுக்கு தத்தாத்ரேயன் அப்படிங்கிற பேர் நாமம் ஏற்படுறது. அந்த தத்தாத்ரேய பகவான் தன்னுடைய சரணத்தை ஆசிரியிச்ச யது மகாராஜா, அதுக்கப்புறம் ஹைஹயன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்த வீரியார்ஜுனன், அவனும் ஒரு யாதவன் தான். அவர்களுக்கெல்லாம் தத்தாத்திரேய பகவான் 2 விதமான யோக சித்திகளையும் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த லோகத்திலையும் அஷ்டமா சித்திகளையும் அனுகிரகம் பண்ணி மேல் லோகத்திலையும் மோட்சத்தையும் கொடுத்தார் அப்படிங்கிறதுனால புக்தி முக்தி 2ஐயும் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 5வது ஸ்லோகத்தில் குமாராவதாரம் அப்படின்னு சனகாதிகளுடைய அவதாரத்தை சொல்கிறார். பிரம்மதேவர் சொல்கிறார் நாரத இடத்துல பலவிதமான லோகங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடுமையாக தபஸ் பண்ணேன் இல்லையா நாரதா, அந்த கடுமையான தபஸினுடைய அகண்டமான தபஸினுடைய பலனாக சனாத்து ஸ்வ தபசகா அப்படிங்கிற அது மட்டும் இல்லை, என்னோட தபஸெல்லாம் நான் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணதுடைய பலனால பகவான் என்னிடத்துலேருந்து 4 ரூபத்தில் அவதாரம் பண்ணான். சனக சனந்தன சனாதன சனத்குமார அப்படின்னு சொல்கிறார். 4 சனர்களாக அவதாரம் பண்ணதுனால சதுசனோபூத் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவதாரம் பண்ணி பகவான் என்ன பண்ணான் அப்படின்னா போன கல்பத்தினோட முடிவில் பிரளயத்தும் போது அழிஞ்சு போன ஆத்ம தத்துவங்களெல்லாம் திரும்பவும் உபதேசம் பண்ணி அப்படி நிலைநாட்டினான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக நரநாராயண அவதாரத்தை சொல்கிறார் பிரம்மதேவர். தர்மன் அப்படிங்கிறவருக்கும் மூர்த்திங்கிற தக்ஷனுடைய பெண்ணிற்கும் பகவான் 2 ரூபத்தில் அவதாரம் பண்ணுறான், நரன் நாராயணன் அப்படின்னு. அவர்களுடைய என்ன பிரபாவம் அப்படின்னா அசாதாரணமான தபஸ பிரபாவமாக உடையவர்களாக இருந்தார்களாம். தபஸ் பிரபாவகா அப்படிங்கிற பொதுவாக யார் தபஸ் பண்ணாலுமே உடனே இந்திரன் அதை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
முயற்சி பண்ணுவான் இல்லையா. அப்போ இங்கேயும் என்ன பண்ணுறான் அப்படின்னா மன்மதனையும் அப்சரசுகளையும் அனுப்புகிறானாம். ஆனால் அவர்கள் இங்கே வந்து பார்த்தா அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறா. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இவர்களை விட அழகான அப்சரசுகளாம் பகவான் பக்கத்தில் நின்றுண்டு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காளாம். அதனால அவர்கள்லாம் ரொம்பவும் வெட்கப்பட்டு போய் பகவானுடைய விரத பங்கம் பண்ண முடியாமல் போனா அப்படின்னு சொல்கிறார். பகவதா நியமாவலோபம் கட்டித்தும் ந ஷேக்குஹு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, பகவான் என்ன பண்ணுறானா, அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஊர்வஷி அப்படிங்கிற அந்த அப்சரஸை இவர்களோட அனுப்பி வைக்கிறானாம். நீங்கள் வேணா அவளையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு. அப்படிதான் ஊர்வஷி சொர்க்கத்துக்கு வரா. அப்போது பிரம்மதேவர் சொல்கிறார், நரநாராயணர்களை மனசில் எங்கேயாவது காமமானது புகுற முடியுமா அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, பொதுவாக எல்லாருமே காமத்தை அடக்கணும் அப்படின்னு நினச்சி கோபத்துக்கு வசமாயிடுவா பரமசிவன், விஸ்வாமித்திரர் போன்றவர்கள்லாம். ஆனால் அந்த கோபம் தங்களை வந்து எரிக்கிறது இல்லையா, அதை அவர்கள் கவனிக்க மாட்டேங்கிறா. கோபம்தான் வந்து காமத்தினுடையும் ரொம்பவும் பலமானது அப்படின்னு சொல்கிறார். இப்போ கோபத்தை அடக்கினவர்களால் தான் காமத்தை அடக்க முடியும். ஆனால் இந்த கோபமானது நரநாராயணர்களுடைய மனசுக்குள்ளே நுழையறதுக்கு கூட அப்படி பயந்துண்டு நிற்கிறதாம். அப்போது அவர்களை காமம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். காமஹா கதம்னு புனரஸ்ய மனஸ்ரயேத அப்படின்னு கேட்குறார். அடுத்ததாக 7ஆவதுல வந்து துருவனுக்கு தர்சனம் கொடுத்தார் இல்லையா, அதை ஒரு அவதாரமாக சொல்கிறார். வித்தகா சபத்யுரித பத்ரிபிகி அப்படின்னு சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது தன்னுடைய மாற்றான் தாயான சுருச்சியினுடைய பானங்களால் அப்படி தாக்கப்பட்ட துருவன் என்ன பண்ணுறான், குழந்தையாக இருந்த பொழுதிலும் காட்டுக்கு தபஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டான். அவன் பண்ண ஒரு தபஸ்லையும் அவனோட ஸ்தோத்திரத்துலேயும் பகவான் பிரசன்னமாகி அவனுக்கு தர்சனம் கொடுக்குறான். வாசுதேவனா தர்சனம் கொடுத்து அவனுக்கு சாஸ்வதமான அந்த உயர்ந்த துருவ பதத்தை அனுகிரகம் பண்ணுறான். சொல்கிறார், தஸ்மா அதாத்து துருவகதிம். அந்த துருவ பதவி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆகாசத்தில் இன்று வரைக்கும் மேலையும் கீழையும் எல்லா ரிஷிகளும் சப்தர்ஷிகளும் நின்றுண்டு அந்த துருவ பதத்தை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட துருவகதியை கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 8வது ஸ்லோகத்தில் பிருத்து அவதாரத்தை சொல்கிறார். வேனன் அப்படின்னு ஒரு மகாராஜன் இருந்தான். ரொம்பவும் ஒரு துஷ்டனான மகாராஜா. அவன் பகவானையே நிந்த பண்ணிட்டு அதர்மமான பாதையில் போயின்னு இருந்தான். அப்போ உடனே பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவர்களுடைய வாக்குங்கிற அந்த வஜ்ரத்தினால அவனுடைய பௌருஷம், பகம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அழிச்சுடுறா. உடனே அவன் நரகத்தில் போய் விழ வேண்டி இருக்க. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, பகவானே அவருக்கு புத்திரனாக வந்து அவதாரம் பண்ணுறான் பிருத்துவாக. அப்போது புத்திரன் அப்படின்னாலே புத்துங்கிற நரகத்திலேருந்து அப்பாவை காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். அதனால பகவான் வேணனை நரகத்திலேருந்து காப்பாற்றினான் அப்படிங்கிறார். அப்போ எதுக்காக புத்திரனாக வந்து பிறந்தான் அப்படின்னா, ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டதுனால வந்து பிறக்கிறான். அப்படி பிருத்துவா அவதாரம் பண்ணி பகவான் என்ன பண்ணான் அப்படின்னா, துக்தா வசூனி வசுதா சகலானி ஏன அப்படின்னு இந்த பூமாதேவியே ஒரு கோ ரூபம் தரிச்சுண்டு வர அவளை கறந்து இந்த லோகத்தில் வேணுங்கிறவாளுக்கு எல்லா விஷயங்களையும் பெற்று கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ரிஷபாவதாரத்தை சொல்கிறார். பகவான் நாபி அப்படிங்கிற மகாராஜனுக்கும் சுதேவின்னு சொல்லக்கூடிய அந்த மேரு தேவிக்கும் பகவான் ரிஷபதேவரை அவதாரம் பண்ணி பாரமஹம்சியம் ரிஷயா பதம் ஆமனந்தின்னு அந்த உயர்ந்த நிலையான பரமஹம்சர்களோட நிலையை லோகத்துக்கு காமிச்சான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருந்தது அவருடைய நிலை அப்படின்னா, வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு ஜடம் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே சமாதியில் அப்படி ஆழ்ந்து இருப்பாராம். அப்போது வந்து தன்னுடைய ஆத்மாலேயே ரமிச்சுண்டு எல்லா விஷய சங்கங்களையும் விட்டுட்டு அப்படி சமதிருஷ்டியோடு இருந்தார். அத்தகைய அந்த பரமஹம்சர்களோட நிலையை லோகத்தில் காண்பிக்கிறதுக்காக ரிஷபதேவர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 10வது ஸ்லோகத்தில் ஹயக்ரீவ அவதாரத்தை சொல்கிறார். அப்போ பிரம்மா சொல்கிறார், சத்ரே மம ஆசை அப்படிங்கிறார். ஒரு சமயம் நான் பண்ண ஒரு யாகத்தில் சாக்ஷாத் யஜ்ஞபுருஷனாக இருக்கக்கூடிய பகவான் ஹயக்ரீவனாக அங்கே தோன்றினான் அப்படின்னு சொல்கிறார். ஹயஷீர சாத்வோ அப்படிங்கிறார். குதிரை முகத்தோட பகவான் தோன்றினான். பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான் அப்படின்னா, தபனீய வர்ணகா அப்படின்னு உருக்கி வார்த்த தங்கம் போல இருந்தானாம் பகவான். சந்தோமயோ மகமயோ அகில தேவதாத்மா அப்படிங்கிற எல்லா வேதத்தோட சுரூபமாகவும் அந்த வேதங்கள் காண்பிக்கக்கூடிய யாகங்களோட சுரூபமாகவும் அந்த யாகங்கள்னால நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவதைகளோட சுரூபமாகவும் இருந்தான் அந்த பகவான். அந்த ஹயக்ரீவ பகவான் மூச்சு விடும்பொழுது அவருடைய மூச்சு காற்று வழியாக என்ன வந்தது அப்படின்னா, வாச்சோ பபூவுஹு உஷதீஹி அப்படின்னு அந்த இனிமையான வேத சப்தங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக மத்ஸ்யாவதாரத்தை சொல்கிறார். மத்ஸ்யோ யுகாந்த சமயே அப்படிங்கிறார். போன யுகத்தினோட முடிவில் பிரளயத்தும் போது சத்யவிரதன் அப்படிங்கிற அந்த ராஜாவால் கண்டெடுக்கப்பட்டார் மத்ஸ்ய பகவான். அவர்தான் அடுத்த மன்வந்தரத்தில் மனுவாக ஆக போகிறார். இப்போ பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா, க்ஷோணிமயோ நிகில ஜீவ நிகாய கேதகா அப்படின்னு இந்த பூமிக்கும் அந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் அப்படி ஆசிரியமாக இருந்தானா மத்ஸ்ய பகவான். ஏன் அப்படின்னா, அந்த பூமாதேவியே ஒரு பெரிய ஒரு கப்பல் மாதிரி ஆக அந்த ஜீவன்களோட கூடி அந்த பூமாதேவியை பிரளய ஜலத்தில் அப்படியே கொண்டு கரை சேர்த்தானாம் பகவான்.
அது மட்டும் இல்லை, பிரம்மதேவர் சொல்கிறார், அந்த பிரளயத்தும் போது என்னோட வாக்குலேருந்து வேதங்கள்லாம் நழுவி அந்த பிரளய ஜலத்தில் விழுந்துட மத்ஸ்ய பகவான் அந்த வேதங்களெல்லாம் என்னிடத்துல காப்பாற்றி கொடுத்துட்டு அந்த பிரளய ஜலத்தில் அப்படி ஆனந்தமாக விளையாடினான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 12வது ஸ்லோகத்தில் கூர்மாவதாரத்தை சொல்கிறார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்த பானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அமிர்தத்தை அடையிறதுக்காக அந்த பார்க்கடலை போட்டு கடையும் பொழுது மந்திர மலையை வச்சுட்டு அவர்கள்லாம் கடையறா. அப்போ அந்த மலை இங்கேயும் அங்கேயும் அப்படி சரிஞ்சு விழும்பொழுது அதை கீழேந்து ஒருத்தர் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் ஒரு பெரிய கூர்மமாக, அதாவது ஆமையாக அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறான், தன்னோட முதுகில் அந்த மந்திர மலையை தாங்குறான். அதனால் சொல்கிறார், பிருஷ்டேன கச்சப்ப வபுகு விததார கோத்திரம் அப்படிங்கிறார். அந்த மலையை பகவானோட முதுகு மேலே அவர்கள் அப்படி இப்படி கடையும் பொழுது அந்த மலை இப்படியும் அப்படியும் நகரும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறார். பகவானுக்கு அப்படி சொரிஞ்சு விடுறாப்புல இருந்துதான் பகவானுக்கு சுகமாக தூக்கம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். நித்ராக்ஷணஹா அப்படிங்கிறது. அடுத்ததாக நிருசிம்ஹாவதாரத்தை சொல்கிறார். திரைவிஷ்ட போரு பயஹா அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம், ஹிரண்யகசிபுவினிடத்துலேருந்து ஒரு பெரிய பயம் ஏற்பட்டது இல்லையா? அப்போது பகவான் என்ன பண்ணுறான், அதிபயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவதாரம் பண்ணினான். அவனோட முகம் எப்படி இருந்தது அப்படின்னா, புருவங்கள்லாம் அசையிறது, அவனுடைய தாடைகள்லாம் அசையிறது, தெத்தி பற்கள்லாம் இருக்குது. அப்படி கோரமான ஒரு ரூபத்தோட பகவான் அவதாரம் பண்ணி என்ன பண்ணான்னு, அவர் மேலே பாஞ்சுண்டு வரக்கூடிய அந்த ஹிரண்யகசிபுவை அப்படி பிடிச்சி தன்னோட தொட மேலே போட்டுண்டு அவனை அப்படியே நகங்களால் கிழிச்சார் அப்படிங்கிறார். விததார நகைஹி ஸ்புரந்தம் அப்படின்னு. அடுத்ததாக ஹரி அப்படிங்கிற அவதாரம் கஜேந்திர மோட்சம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அவதாரத்தை சொல்கிறார். ஒரு சமயம் கஜேந்திரன் யூதபதி அப்படிங்கிறார், அதாவது அத்தனை யானைகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய கஜேந்திரன் அந்த சரசில் அப்படி விளையாடின்னு இருக்கும் பொழுது அவனோட காலை ரொம்பவும் பலம் பொருந்திய ஒரு முதலை அப்படி பிடிக்க, அத்தகைய துயரத்தில் இருந்த கஜேந்திரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அம்புஜ ஹஸ்தஹா அப்படின்னு அழகாக ஒரு தாமரைப்பூவை எடுத்துட்டு பகவானை கூப்பிடுறான். ஆதிபுருஷா அகில லோகநாதா தீர்த்தஸ்ரவஹா அப்படிங்கிறான். அதாவது புண்ணியமான புகழை உடையவனே, ஸ்ரவணமங்கள நாமதேயா அப்படிங்கிறான். கேட்கறதுக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாமங்களை உடையவனே அப்படின்னு சரணாகதி பண்ணும் பொழுது உடனே பகவான் என்ன பண்ணுறான், பதகராஜ புஜாதி ரூடஹா அப்படிங்கிறார். அழகா கருடனுடைய தோள் மேலே ஏறிண்டு அப்படி பறந்து சக்கரத்தால் அந்த முதலையை வெட்டி கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஹரி அப்படிங்கிற அந்த அவதாரத்தை சொல்கிறார். அடுத்ததாக வாமன அவதாரம் சொல்கிறார். ஜாயான் குணைஹி அவரஜோபி அதிதேகே சுதானாம் அப்படிங்கிறார். அதாவது பகவான் வாமனன் அதிதிக்கு 12 துவாதச ஆதித்யர்களுக்கும் கடைசி குழந்தையா தம்பியா பிறக்கிறான். ஆனால் அந்த அவர்களுக்கு எல்லாருக்கும் சிறுவனாக இருந்த பொழுதிலும் குணங்களில் ரொம்பவும் பெரியவன் அப்படின்னு சொல்கிறார். எதனால அப்படின்னு சொல்ல போகிறார். அப்போ வாமன பகவான் என்ன பண்ணுறாருன்னு நம்மளுக்கே தெரியும். சின்ன குழந்தையான ஒரு ரூபத்தில் பலி இடத்துல 3 அடி மண் கேட்டார். கேட்டுட்டு பெரிய ரூபம் எடுத்துட்டு 3 உலகத்தையும் அளந்து பலியனோட ஐஸ்வர்யத்தையும் அவனிடத்துலேருந்து பறித்து அவனோட கர்வத்தையும் பங்கம் பண்ணார் அப்படின்னு தெரியும் இல்லையா நமக்கு. அப்போது எதற்காக பகவான் அப்படி தீனனை போல தானம் வாங்கினான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்கிறார். யாச்ஞாமிருத்தே பதிச்சரன் பிரபுபிர் ந சால்யா அப்படிங்கிறார். தர்மத்தில் ரொம்ப நிஷ்டையாக இருக்கக்கூடிய அந்த பலி போன்றவர்களை அவர்களுடைய பதவியிலேருந்து அப்படி நழுவ வைக்கணும் அப்படின்னா ஈஸ்வரனாகவே இருந்த பொழுதிலும் தானம் வாங்கினாதான் அதை பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால பகவான் தானம் வாங்கினான். அப்போ எதற்காக பலியோட ஐஸ்வர்யத்தை பறிச்சான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். அதை காட்டிலும் ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டான். ஏன் அப்படின்னா பலி அத்தகைய ஒரு பக்தன் இல்லையா? பகவானுடைய பாத பிரக்ஷாலனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தலையில் தரித்தவன், தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுக்கராச்சாரியரே தடுத்த பொழுதிலும் நான் சத்தியத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு தன்னையே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி பகவானோட சரணத்தை தலையில் தரிச்சான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு நார்த்தோ பலேஹே விபுதாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பலி இந்திரனிடத்துலேருந்து பலாத்காரமாக பெற்ற அந்த இந்திர லோகம் இருக்கே, அது ஒன்றும் அவன் அடைய வேண்டிய புருஷார்த்தம் கிடையாது. அவனுக்கு என்னோட லோகத்தை தான் நான் தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பகவான் அதை பறித்து இதை கொடுத்தான். அப்படிங்கிறதுனால குணங்களில் ரொம்பவும் பெரியவன் வாமன பகவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 16வது ஸ்லோகத்தில் ஹம்சாவதாரத்தை சொல்கிறார். இது 11வது ஸ்கந்தத்தில் பார்த்தோம்னா இந்த ஹம்சாவதாரம் பற்றி பாகவதத்தில் வரும். அப்போது பிரம்மா நாரத இடத்துல சொல்கிறார், உன்னுடைய பக்தியில் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கும் சனகாதிகளுக்கும் பகவான் பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் ஹம்ச ரூபத்தில் உபதேசம் பண்ணான் அப்படிங்கிறார். அந்த ஞானமானது எப்படிப்பட்டது அப்படின்னா பாகவதம் ஆத்ம சதத்துவ தீபம் அப்படிங்கிறார். அதாவது ஆத்ம தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தீபம் போல இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணான் அப்படிங்கிறார். பொதுவாக ஞானம் அப்படிங்கிறது பல ஜென்மத்துக்கு அப்புறமா நம்ம அடைய வேண்டிய ஒன்றா இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார் பிரம்மதேவர், எத் வாசுதேவ சரணாகா விதுஹு அஞ்சசைவ அப்படிங்கிறார்.
பகவான் வாசுதேவனை சரணடைஞ்சவர்கள்லாம் இந்த பாகவதத்தை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுண்டு ஞானத்தையும் அடைஞ்சுடுறா அப்படின்னு சொல்கிறார். 17ஆவதா மனுக்களாக பகவான் அவதாரம் பண்ணுறதை சொல்கிறார். ஒரு மன்வந்தரத்துலேயும் பகவான் மனுவோட வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக பகவான் மனுவை அவதாரம் பண்ணி 10 திக்குகள்லையும் தன்னுடைய ஆக்ஞை அப்படிங்கிற அந்த சக்கரத்தை பகவான் அனுப்பி எல்லா துஷ்ட ராஜாக்களையும் சிக்ஷனம் பண்ணி தன்னுடைய புகழானது இப்படி சத்தியலோகம் வரைக்கும் பரவும்படியாக பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார். 18ஆவதா தன்வந்திரி அவதாரத்தை சொல்கிறார். தன்வந்திரிஷ்ட பகவான் ஸ்வயமேவ கீர்த்திஹி அப்படின்னு தன்வந்திரி பகவான் தன்னுடைய பேர்லேயே அத்தகைய புகழை உடையவர் அப்படிங்கிறார். என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நாமத்தை ஸ்மரிச்சாலோ அல்லது சொன்னாலோ கூட திருணாம் புருருஜாம் ருஜ ஆசுஹந்தி அப்படின்னு பலவிதமான கொடிய ரோகங்கள் மனுஷர்களுக்கு ஏற்படுறது இல்லையா, அது எல்லாத்தையும் உடனே போக்கிடுறார் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, தேவர்களுடைய ஒரு ஸ்தானத்தை அவர் பெற்று அசுரர்கள்லாம் தடுத்து வச்சிருந்த ஹவிர்பாகத்தை திரும்பவும் பெற்றார் அப்படிங்கிறதுனால அமிர்தாயுகு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த லோகத்தில் ஆயுர்வேதம் அப்படிங்கிற அந்த பிரசித்தமான சாஸ்திரத்தையும் லோகத்தில் பிரகடனம் பண்ணார் அப்படிங்கிறார். ஆயுஷ்ச வேதம் அனுசாஸ்தி அவதீரிய லோகே அப்படின்னு. அடுத்ததாக பரசுராம அவதாரத்தை 19ஆவது ஸ்லோகத்தில் 19ஆவது அவதாரமாக இங்கே சொல்கிறார். க்ஷத்ரம் க்ஷயாய விதினோபபிருத்தம் மகாத்மா அப்படின்னு க்ஷத்ரிய வம்சமே அழியணும் அப்படின்னு விதியே தீர்மானிச்சுடுத்தாம். அந்த ஒரு சமயத்தில் பகவான் பரசுராமனா வந்து அந்த க்ஷத்ரிய வம்சத்தை 21 தலைமுறைகள் அழிக்கிறான். எதனால் அப்படின்னா க்ஷத்ரியர்கள்லாம் அப்படி பிராமண விரோதிகளாக ஆகி அதர்மத்தில் போகிற சமயம் அவர்கள்லாம் இந்த லோகத்துக்கே ஒரு முள் மாதிரி ஆயிட்டாலாம். அதனால் அந்த முள்ளை வேரோட பிடுங்கி எடுக்கிறதுக்காக தன்னுடைய பரசு அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதத்தினால அவர்கள் எல்லாரையும் பகவான் அழித்து தீர்த்து கட்டுறான் 21 தலைமுறைக்கு. அதனால் உக்ர வீரியா அப்படிங்கிறார், உக்ரமான வீரியமுடையவர் அப்படின்னு. இந்த பரசுராம அவதாரத்தோடு நம்ம இந்த செஷனில் நிறுத்திக்கலாம். 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்தது ராமாவதாரத்துலேருந்து நம்ம அடுத்த செஷனில் மீதமுள்ள அத்தியாயத்தையும் நம்ம கற்றுக்கலாம். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य
सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। अथ सप्तमोऽध्यायः। ब्रह्मोवाच ब्रह्मोवाच यत्रोद्यतः क्षितितलोद्धरणाय बिभ्रत् यत्रोद्यतः क्षितितलोद्धरणाय बिभ्रत् यत्रोद्यतः क्षितितलोद्धरणाय बिभ्रत् यत्र उद्यतः क्षितितल उद्धरणाय बिभ्रत् क्रौडीं तनुं सकलयज्ञमयीम् अनन्तः क्रौडीं तनुं सकलयज्ञमयीम् अनन्तः क्रौडीं तनुं सकलयज्ञमयीम् अनन्तः अन्तर्महार्णव उपागतम् आदिदैत्यम् अन्तर्महार्णव उपागतम् आदिदैत्यम् अन्तर्महार्णव उपागतम् आदिदैत्यम् तं दंष्ट्रयाद्रिमिव वज्रधरो ददार तं दंष्ट्रयाद्रिमिव वज्रधरो ददार तं दंष्ट्रयाद्रिमिव वज्रधरो ददार जातो रुचेः अजनयत् सुयमान् सुयज्ञ जातो रुचेरजनयत् सुयमान् सुयज्ञ जातो रुचेरजनयत् सुयमान् सुयज्ञ आकूति सूनुः अमरान् अथ दक्षिणायाम् आकूति सूनुः अमरानथ दक्षिणायाम् आकूति सूनुरमरानथ दक्षिणायाम् लोकत्रयस्य महतीम् अहरद्यदार्तिम् लोकत्रयस्य महतीम् अहरद्यदार्तिम् लोकत्रयस्य महतीम् अहरद्यदार्तिम् स्वायम्भुवेन मनुना हरिरिति अनुक्तः स्वायम्भुवेन मनुना हरिरित्यनुक्तः स्वायम्भुवेन मनुना हरिरित्यनुक्तः जज्ञे च कर्दमगृहे द्विजदेवहूत्याम् जज्ञे च कर्दमगृहे द्विजदेवहूत्याम् जज्ञे च कर्दमगृहे द्विजदेवहूत्याम् स्त्रीभिः समं नवभिः आत्मगतिं स्वमात्रे स्त्रीभिः समं नवभिरात्मगतिं स्वमात्रे स्त्रीभिः समं नवभिरात्मगतिं स्वमात्रे ऊचे ययात्मशमलं गुणसङ्गपङ्कम् ऊचेययात्मशमलं गुणसङ्गपङ्कम् ऊचेययात्मशमलं गुणसङ्गपङ्कम् अस्मिन् विधूय कपिलस्य गतिं प्रपेदे अस्मिन् विधूय कपिलस्य गतिं प्रपेदे अस्मिन् विधूय कपिलस्य गतिं प्रपेदे अत्रेः अपत्यम् अभिकाङ्क्षत आहतुष्टो अत्रेरपत्यम् अभिकाङ्क्षत आहतुष्टो अत्रेरपत्यम् अभिकाङ्क्षत आहतुष्टो दत्तो मयाहम् इति यद्भगवान् स दत्तः दत्तो मयाहम् इति यद्भगवान् स दत्तः दत्तो मयाहम् इति यद्भगवान् स दत्तः यत्पादपङ्कज पराग पवित्रदेहा यत्पादपङ्कज पराग पवित्रदेहा यत्पादपङ्कज पराग पवित्रदेहा योगर्धिम् आपुः उभयीं यदु हैहयाद्याः योगर्धिमापुरुभयीं यदुहैहयाद्याः योगर्धिमापुरुभयीं
यदुहैहयाद्याः तप्तं तपो विविधलोकसिसृक्षया मे तप्तं तपो विविधलोकसिसृक्षया मे तप्तं तपो विविधलोकसिसृक्षया मे आदौ सनात् स्वतपसः स चतुस्सनोऽभूत् आदौ सनात् स्वतपसः स चतुस्सनोऽभूत् आदौ सनात् स्वतपसः स चतुस्सनोऽभूत् प्राक्कल्पसम्प्लवविनष्टम् इहात्मतत्त्वम् प्राक्कल्पसम्प्लवविनष्टम् इहात्मतत्त्वम् प्राक्कल्पसम्प्लवविनष्टम् इहात्मतत्त्वम् सम्यक् जगादमुनयो यद् अचक्षतात्मन् सम्यक् जगादमुनयो यदचक्षतात्मन् सम्यक् जगादमुनयो यदचक्षतात्मन् धर्मस्य दक्षदुहितरी अजनिष्टमूर्त्याम् धर्मस्य दक्षदुहितर्यजनिष्टमूर्त्याम् धर्मस्य दक्षदुहितर्यजनिष्टमूर्त्याम् नारायणो नर इति स्वतपः प्रभावः नारायणो नर इति स्वतपः प्रभावः नारायणो नर इति स्वतपः प्रभावः दृष्ट्वात्मनो भगवतो नियमावलोपम् दृष्ट्वात्मनो भगवतो नियमावलोपम् दृष्ट्वात्मनो भगवतो नियमावलोपम् देव्यः तु अनङ्गपृतना घटितुं न शेकुः देव्यस्त्वनङ्गपृतना घटितुं न शेकुः देव्यस्त्वनङ्गपृतना घटितुं न शेकुः कामं दहन्ति कृतिनो ननु रोषदृष्ट्या कामं दहन्ति कृतिनो ननु रोषदृष्ट्या कामं दहन्ति कृतिनो ननु रोषदृष्ट्या रोषं दहन्तम् उत ते न दहन्ति असह्यम् रोषं दहन्तमुत तेन दहन्त्यसह्यम् रोषं दहन्तम् उत तेन दहन्त्यसह्यम् सोऽयं यद् अन्तरमलं प्रविशन् बिभेति सोऽयं यदन्तरमलं प्रविशन् बिभेति सोऽयं यदन्तरमलं प्रविशन् बिभेति कामः कथं नु पुनरस्य मनश्रयेत कामः कथं नु पुनरस्य मनश्रयेत कामः कथं नु पुनरस्य मनश्रयेत विद्धः सपत्नि उदितपत्रिभिः अन्तिराज्ञो विद्धः सपत्न्युदितपत्रिभिरन्तिराज्ञो विद्धः सपत्न्युदितपत्रिभिरन्तिराज्ञो बालोऽपि सन् उपगतः तपसेवनानि बालोऽपि सन् उपगतस्तपसेवनानि बालोऽपि सन् उपगतस्तपसेवनानि तस्मादात् ध्रुवगतिं गृणते प्रसन्नो तस्मादाध्रुवगतिं गृणते प्रसन्नो तस्मादाध्रुवगतिं गृणते प्रसन्नो दिव्यास्तुवन्ति मुनयो यद् उपरि अधस्तात् दिव्याः स्तुवन्ति मुनयो यदुपर्यधस्तात् दिव्यास्तुवन्ति मुनयो यदुपर्यधस्तात् यद्वेनम् उत्पथगतं द्विजवाक्यवज्र यद्वेनमुत्पथगतं द्विजवाक्यवज्र यद्वेनम् उत्पथगतं
द्विजवाक्यवज्र विप्लुष्ट पौरुषभगं निरये पतन्तं विप्लुष्टपौरुषभगं निरये पतन्तं विप्लुष्टपौरुषभगं निरये पतन्तं त्रात्वा अर्थितो जगति पुत्रपदं च लेभे त्रात्वार्थितो जगति पुत्रपदं च लेभे त्रात्वार्थितो जगति पुत्रपदं च लेभे दुग्धावसूनि वसुधा सकलानि येन दुग्धावसूनि वसुधा सकलानि येन दुग्धावसूनि वसुधा सकलानि येन नाभेरसौ वृषभ आस सुदेवि सूनुः नाभेरसा वृषभ आससुदेवि सूनुः नाभेरसा वृषभ आससुदेवि सूनुः नाभेः असौ ऋषभ आस सुदेवि सूनुः यो वै चचार समदृग् जडयोगचर्याम् यो वै चचार समदृग्जडयोगचर्यां यो वै चचार समदृग्जडयोगचर्यां यत्पारमहंस्यं ऋषयः पदम् आमनन्ति यत्पारमहंस्यं ऋषयः पदमामनन्ति यत्पारमहंस्यं ऋषयः पदमामनन्ति स्वस्थः प्रशान्तकरणः परिमुक्तसङ्गः स्वस्थः प्रशान्तकरणः परिमुक्तसङ्गः स्वस्थः प्रशान्तकरणः परिमुक्तसङ्गः सत्रे ममास भगवान् हयशीरशाथो सत्रे ममास भगवान् हयशीरशाथो सत्रे ममास भगवान् हयशीरशाथो साक्षात् स यज्ञपुरुषः तपनीयवर्णः साक्षात् स यज्ञपुरुषः तपनीयवर्णः साक्षात् स यज्ञपुरुषः तपनीयवर्णः छन्दोमयो मखमयो अखिलदेवतात्मा छन्दोमयो मखमयोऽखिल देवतात्मा छन्दोमयो मखमयोऽखिल देवतात्मा वाचो बभूवुः उशतीः श्वसतोऽस्य नस्तः वाचो बभूवुरुषतीः श्वसतोऽस्य नस्तः वाचो बभूवुरुषतीः श्वसतोऽस्य नस्तः मत्स्यो युगान्तसमये मनुना उपलब्धः मत्स्यो युगान्तसमये मनुनोपलब्धः मत्स्यो युगान्तसमये मनुनोपलब्धः क्षोणीमयो निखिलजीवनिकायकेतः क्षोणीमयो निखिलजीवनिकायकेतः क्षोणीमयो निखिलजीवनिकायकेतः विस्रंसितान् उरुभये सलिले मुखान्मे विस्रंसितानुरुभये सलिले मुखान्मे विस्रंसितानुरुभये सलिले मुखान्मे आदाय तत्र विजहारः वेदमार्गान् आदाय तत्र विजहारः वेदमार्गान् आदाय तत्र विजहारः वेदमार्गान् क्षीरोदधौ अमरदानवयूथपानाम् क्षीरोदधावमरदानवयूथपानाम् क्षीरोदधावमरदानवयूथपानाम् उन्मथ्नताम् अमृतलब्धय
आदिदेवः उन्मथ्नताम् अमृतलब्धय आदिदेवः उन्मथ्नताम् अमृतलब्धय आदिदेवः पृष्ठेन कच्छपवपुः विदधार गोत्रम् पृष्ठेन कच्छपवपुर्विदधार गोत्रम् पृष्ठेन कच्छपवपुर्विदधार गोत्रम् निद्राक्षणो अद्रिपरिवर्त कषाणकण्डूः निद्राक्षणोद्रिपरिवर्त कषाणकण्डूः निद्राक्षणोद्रिपरिवर्त कषाणकण्डूः त्रैविष्टपोरुभयः स नृसिंहरूपम् त्रैविष्टपोरुभयः स नृसिंहरूपम् त्रैविष्टपोरुभयः स नृसिंहरूपम् त्रैविष्टप उरुभयः स नृसिंहरूपम् कृत्वा भ्रमत् भ्रुकुटि दंष्ट्रकरालवक्त्रम् कृत्वा भ्रमद्भ्रुकुटिदंष्ट्रकरालवक्त्रम् कृत्वा भ्रमद्भ्रुकुटिदंष्ट्रकरालवक्त्रम् दैत्येन्द्रम् आशुगदया अभिपतन्तम् आरात् दैत्येन्द्रमाशु गदयाभिपतन्तम् आरात् दैत्येन्द्रम् आशु गदयाभिपतन्तमारात् ऊरौ निपात्य विददार नखैः स्फुरन्तम् ऊरौ निपात्य विददार नखैः स्फुरन्तम् ऊरौ निपात्य विददार नखैः स्फुरन्तम् अन्तःसरस्युरुबलेन पदे गृहीतो अन्तःसरस्युरुबलेन पदे गृहीतो अन्तःसरस्युरुबलेन पदे गृहीतो ग्राहेण यूथपतिः अम्बुजहस्त आर्तः ग्राहेण यूथपतिरम्बुजहस्त आर्तः ग्राहेण यूथपतिरम्बुजहस्त आर्तः आहेदम् आदिपुरुष अखिललोकनाथ आहेदम् आदिपुरुषाखिललोकनाथ आहेदम् आदिपुरुषाखिललोकनाथ तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय श्रुत्वा हरिः तम् अरणार्थिनम् अप्रमेयः श्रुत्वा हरिः तमरणार्थिनमप्रमेयः श्रुत्वा हरिस्तमरणार्थिनम् अप्रमेयः चक्रायुधः पतगराज भुजाधिरूढः चक्रायुधः पतगराज भुजाधिरूढः चक्रायुधः पतगराज भुजाधिरूढः चक्रेण नक्रवदनं विनिपाट्य तस्मात् चक्रेण नक्रवदनं विनिपाट्य तस्मात् चक्रेण नक्रवदनं विनिपाट्य तस्मात् हस्ते प्रगृह्य भगवान् कृपया उज्जहार हस्ते प्रगृह्य भगवान् कृपयोज्जहार हस्ते प्रगृह्य भगवान् कृपयोज्जहार जायान् गुणैः अवरजोऽपि अदिते सुतानां जायान् गुणैरवरजोऽप्यदितेः सुतानां जायान् गुणैरवरजोऽप्यदितेः सुतानां लोकान् विचक्रम इमान् यद् अधाधियज्ञः लोकान् विचक्रम इमान् यदथाधियज्ञः
लोकान् विचक्रम इमान् यदथाधियज्ञः क्ष्मां वामनेन जगृहे त्रिपदच्छलेन क्ष्मां वामनेन जगृहे त्रिपदच्छलेन क्ष्मां वामनेन जगृहे त्रिपदच्छलेन याच्ञामृते पथि चरन् प्रभुभिर्न चाल्यः याच्यामृते पथि चरन् प्रभुभिर्न चाल्यः याच्ञामृते पथि चरन् प्रभुभिर्न चाल्यः नार्थो भलेः अयम् उरुक्रमपादशौचम् नार्थो बलेरयम् उरुक्रमपादशौचम् नार्थो बलेरयम् उरुक्रमपादशौचम् आपशिखाधृतवतो विबुधाधिपत्यम् आपशिखाधृतवतो विबुधाधिपत्यम् आपशिखाधृतवतो विबुधाधिपत्यम् यो वै प्रतिश्रुतं ऋतेन चिकीर्षद् अन्यत् यो वै प्रतिश्रुतमृते न चिकीर्षदन्यत् यो वै प्रतिश्रुतमृतेन चिकीर्षदन्यत् आत्मानम् अङ्गशिरसा हरयेऽभिमेने आत्मानमङ्गशिरसा हरयेऽभिमेने आत्मानमङ्गशिरसा हरयेऽभिमेने तुभ्यं च नारदभृशं भगवान् विवृद्ध तुभ्यं च नारदभृशं भगवान् विवृद्ध तुभ्यं च नारदभृशं भगवान् विवृद्ध भावेन साधु परितुष्ट उवाच योगम् भावेन साधु परितुष्ट उवाच योगम् भावेन साधु परितुष्ट उवाच योगम् ज्ञानं च भागवतम् आत्मसतत्त्वदीपम् ज्ञानं च भागवतम् आत्मसतत्त्वदीपम् ज्ञानं च भागवतम् आत्मसतत्त्वदीपम् यद्वासुदेवशरणा विदुः अञ्जसैव यद्वासुदेवशरणा विदुरञ्जसैव यद्वासुदेवशरणा विदुरञ्जसैव चक्रं च दिक्षु अभिहतं दशसु स्वतेजो चक्रं च दिक्ष्वविहतं दशसु स्वतेजो चक्रं च दिक्ष्वविहतं दशसु स्वतेजो मन्वन्तरेषु मनुवंशधरो बिभर्ति मन्वन्तरेषु मनुवंशधरो बिभर्ति मन्वन्तरेषु मनुवंशधरो बिभर्ति दुष्टेषु राजसु दमं व्यदधात् स्वकीर्तिम् दुष्टेषु राजसु दमं व्यदधात् स्वकीर्तिं दुष्टेषु राजसु दमं व्यदधात् स्वकीर्तिं सत्ये त्रिपृष्ठ उशतीं प्रथयंश्चरित्रैः सत्ये त्रिपृष्ठ उशतीं प्रथयंश्चरित्रैः सत्ये त्रिपृष्ठ उशतीं प्रथयंश्चरित्रैः धन्वन्तरिश्च भगवान् स्वयमेव कीर्तिः धन्वन्तरिश्च भगवान् स्वयमेव कीर्तिः धन्वन्तरिश्च भगवान् स्वयमेव कीर्तिः नाम्ना नृणां पुरुरुजां रुज आशुहन्ति नाम्ना नृणां पुरुरुजां रुज आशुहन्ति नाम्ना नृणां पुरुरुजां रुज आशुहन्ति यज्ञे च भागम् अमृतायुः अवावरुन्ध यज्ञे च भागममृतायुरवावरुन्ध यज्ञे च भागम्
अमृतायुरवावरुन्ध आयुश्च वेदम् अनुशास्ति अवतीर्य लोके आयुश्च वेदम् अनुशास्त्यवतीर्य लोके आयुश्च वेदमनुशास्त्यवतीर्य लोके क्षत्रं क्षयाय विधिनोपभृतं महात्मा क्षत्रं क्षयाय विधिनोपभृतं महात्मा क्षत्रं क्षयाय विधिनोपभृतं महात्मा ब्रह्मदृक् उज्जितपथं नरकार्तिलिप्सु ब्रह्मदृगुज्झितपथं नरकार्तिलिप्सु ब्रह्मदृगुज्झितपथं नरकार्तिलिप्सु उद्धन्त्यसौ अवनिकण्टकम् उग्रवीर्यः उद्धन्त्यसाववनिकण्टकम् उग्रवीर्यः उद्धन्त्यसाववनिकण्टकम् उग्रवीर्यः त्रिसप्तकृत्व उरुधार परश्वधेन त्रिसप्तकृत्व उरुधार परश्वधेन त्रिसप्तकृत्व उरुधार परश्वधेन இந்த 22 ஸ்லோகங்கள 22 ஸ்லோகாஸ் நம்ம சேர்ந்து படிக்கலாம். ब्रह्मोवाच यत्रोद्यतः क्षितितलोद्धरणाय बिभ्रत् क्रौडीं तनुं सकलयज्ञमयीमनन्तः अन्तर्महार्णव उपागतम् आदिदैत्यं तं दंष्ट्रयाद्रिमिव वज्रधरो ददार जातो रुचेरजनयत् सुयमान् सुयज्ञ आकूतिसूनुरमरानथ दक्षिणायां लोकत्रयस्य महतीम् अहरद्यदार्तिं स्वायम्भुवेन मनुना हरिरित्यनुक्तः जज्ञे च कर्दमगृहे द्विजदेवहूत्यां स्त्रीभिः समं नवभिरात्मगतिं स्वमात्रे ऊचे ययात्मशमलं गुणसङ्गपङ्गम् अस्मिन् विधूय कपिलस्य गतिं प्रपेदे अत्रेरपत्यम् अभिकाङ्क्षत आहतुष्टो दत्तो मयाहमिति यद्भगवान् स दत्तः यत्पादपङ्कजपरागपवित्रदेहा योगर्धिम् आपुरुभयीं यदुहैहयाद्याः तप्तं तपो विविधलोकस्य सृक्षयामे आदौ सनात् स्वतपसः स चतुस्सनोऽभूत् प्राक्कल्पसम्प्लव विनष्टम् इहात्मतत्त्वं सम्यक् जगाद मुनयो यदचक्षतात्मन् धर्मस्य दक्षदुहितर्यजनिष्ठमूर्त्यां नारायणो नर इति स्वतपः प्रभावः दृष्ट्वात्मनो भगवतो नियमावलोपम् देव्यस्त्वनङ्गपृथना घटितुं न शेकुः कामं दहन्ति कृतिनो ननु रोषदृष्ट्या रोषं दहन्तमुत तेन दहन्त्यसह्यम् सोऽयं यदन्तरमलं प्रविशन् बिभेति कामः कथं नु पुनरस्य मनश्रयेत विद्धः सपत्न्युदितपत्रिभिरन्तिराज्ञो बालोऽपि सन् उपगतस्तपसेवनानि तस्मादध्रुवगतिं गृह्णते प्रसन्नो दिव्यास्तुवन्ति मुनयो यदुपर्यधस्तात् यद्वेनम् उत्पथगतं द्विजवाक्यवज्र विप्लुष्टपौरुषभगं निरये पतन्तम् त्रात्वार्थितो जगति पुत्रपदं च लेभे
दुग्धा वसूनि वसुधा सकलानि येन नाभेरसा वृषभ आससुदेवि सूनुः यो वै चचार समदृक् जडयोगचर्यां यत्पारमहंस्यं ऋषयः पदमामनन्ति स्वस्थः प्रशान्तकर्णः परिमुक्तसङ्गः सत्रे ममास भगवान् हयशीरशाथो साक्षात् स यज्ञपुरुषस्तपनीयवर्णः छन्दोमयो मखमयो अखिलदेवतात्मा वाचो बभूवुरुषतीः श्वसतोऽस्य नस्तः मत्स्यो युगान्तसमये मनुनोपलब्धः क्षोणीमयो निखिलजीवनिकायकेतः विस्रंसितान् उरुभये सलिले मुखान्मे आदाय तत्र विजहारः वेदमार्गान् क्षीरोदधावमरदानवयूथपानाम् उन्मथ्नताम् अमृतलब्धय आदिदेवः पृष्ठेन कच्छपवपुः विदधार गोत्रम् निद्राक्षणोद्रिपरिवर्तकषाणकण्डूः त्रैविष्टपोरुभयः नृसिंहरूपम् कृत्वा भ्रमद्भ्रुकुटिदंष्ट्रकराळवक्त्रम् दैत्येन्द्रमाशु गदयाभिपतन्तमारात् ऊरौ निपात्य विददार नखैः स्फुरन्तम् अन्तः सरस्युरुबलेन पदे गृहीतो ग्राहेण यूथपतिरम्बुजहस्त आर्तः आहेदमादिपुरुषाखिललोकनाथ तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय श्रुत्वा हरिस्तम् अरणार्तिनमप्रमेयः चक्रायुधः पतगराजभुजाधिरूढः चक्रेण नक्रवदनं विनिपाट्य तस्मात् हस्ते प्रगृह्य भगवान् कृपयोज्जहार ज्यायान् गुणैरवरजोऽप्यदिते सुतानां लोकान् विचक्रम इमान् यदथाधियज्ञः क्ष्मां वामनेन जगृहे त्रिपदच्छलेन याच्ञामृते पथि चरन् प्रभुभिर्न चाल्यः नार्थो बलेरयम् उरुक्रमपादशौचम् आपशिखाधृतवतो विबुधाधिपत्यम् यो वै प्रतिश्रुतमृतेन चिकीर्षदन्यत् आत्मानमङ्गशिरसा हरये भीमेने तुभ्यं च नारदभृशं भगवान् विवृध भावेन साधु परितुष्ट उवाच योगम् ज्ञानं च भागवतम् आत्मसतत्वदीपम् यद्वासुदेव शरणा विदुरञ्जसैव चक्रंशदिक्ष्वविहतं दशसु स्वतेजो मन्वन्तरेषु मनुवंशधरो बिभर्ति दुष्टेषु राजसु दमं व्यदधात् स्वकीर्तिम् सत्ये त्रिपृष्ठ उशतीं प्रथयंश्चरित्रैः धन्वन्तरिश्च भगवान् स्वयमेव कीर्तिः नाम्ना नृणां पुरुरुजां रुज आशुहन्ति यज्ञे च भागम् अमृतायुरवावरुन्ध आयुश्च वेदम् अनुशास्त्यवतीर्य लोके क्षत्रं क्षयाय विधिनोपभृतं महात्मा ब्रह्मधृगुज्झितपथं नरकार्तिलिप्सु उद्धन्त्यसौ अवनिकण्टकम् उग्रवीर्यः
त्रिसप्त कृत्वा उरुधार परश्वधेन. இந்த அத்தியாயத்தில் மொத்தமாக பிரம்மதேவர் 24 அவதாரங்களை சொல்கிறார். இப்போ நம்ம 19 அவதாரங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சில அவதாரங்களில் 2 ஸ்லோகங்கள்லையும் சொல்கிறதுனால ஒரு ஸ்லோகமாக அப்படி வரிசையாக வரல. அப்போது அடுத்த 5 அவதாரங்களை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்லோகங்களையும் நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. In the previous session, we learned the 6th chapter where Brahma told Narada about the glories of Virat Purusha Bhagavan, and he had told at the end of the chapter that I'll narrate to you all the Avatara Leelas of Bhagavan and you can drink it with your ears. So as the 7th chapter begins, Brahma straight away he begins narrating the various avatars of Lord Vishnu. He describes a total of 24 avatars here. We shall split the chapter into 2 and learn 22 shlokas today, which ends with the Parashurama Avatara. So the very first avatara is Varaha Avatara. The Mahans tell us why he begins with Varaha Avatara is because we are living now in the Varaha Kalpa, so he begins with the Varaha Avatara. So he says, Kshititalod Dharanaya. When Bhuma Devi was submerged in the waters of deluge, Bhagavan took the form of a huge boar, that is Varaha, which is the form of all the sacrifices, Sakala Yajna Mayim. And he went into the waters, he lifted Bhuma Devi with his tusks, and when he was stopped by Hiranyaksha, who is the son of Diti, he tore him apart with his tusks, like how Indra tears apart the wings of the mountains in the past. He says, Adrimiva Vajradharu. And in the second verse, he talks about Yajnavatara. He says, Bhagavan was born as the son of Ruchi Prajapati and Akuti, the daughter of Manu, in the name of Suyagnya. And he married Dakshina and begot a class of devas who are called as Suyamas. And later Bhagavan also became the Indra and he destroyed the miseries of all the 3 worlds, and because of that Manu renamed Bhagavan as Hari, because the very word Hari means one who destroys the miseries of all the people. So he says Manuna Haririti Anuktaha. And then the third is Kapilavataram. He says Jagnecha Kardamagrihe Dvija Devahutyam. Bhagavan was born as the son of Kardama Prajapati and Devahuti, and he was born as the youngest son after 9 female children, and he told all the Atma Tattvas to his mother Devahuti, which is very famous, well known. And Devahuti also, after listening to all these Atma Tattvas, she got rid of all her mental impurities and she attained the highest state of Kapila. He says Kapilasya Gatim Prapede. And the fourth is Dattatreya Avataram. So he says Atri Maharishi once prayed to Bhagavan to have a son, and Bhagavan was very pleased with Atri's devotion and worship, and so he appeared before Atri Maharishi and said, Datto Maya Aham. That is, I have been given to you by myself, he says. So the very word Datta means one who has been given, and since he was the son of Atri, he was also called as Atreya. So Bhagavan got the name Dattatreya. And to those who resorted to his feet, like Yadu Maharaja and Haihaya, that is Kartavirya Arjuna, who is also a Yadava, Dattatreya Bhagavan bestowed upon them both types of yoga siddhis. He says that is Bhukti and Mukti. That is, they attained all the yoga siddhis in this world also, and they also attained liberation in the other world, he says. And then the fifth is Kumara Avatara, that is the avatara of the Sanakadis. So Brahma tells Narada, since I wish to create many types of worlds, I did great penance, as you know. So he says Sanat Swatapasaha, that is, because of the uninterrupted tapas that I did, and also because I offered all my tapas to Bhagavan, Bhagavan emerged from me in 4 forms, that is Sanaka, Sanandana, Sanatana and Sanat Kumara. And since he was born as the 4 Sanas, he says Sa Chatus Sanobhut. And what did Bhagavan do in that avatara? He re-established all the Atma Tattvas, the knowledge of Atman that had been lost in the previous Kalpa due to deluge, due to the Pralaya. And the 6th is Naranarayana Avatara. Bhagavan was born in the twin form of Nara and Narayana to Dharma and Murti, who is the daughter of Daksha. And their prowess was their extraordinary tapas. He says Swa Tapaf Prabhavaha. And whenever somebody does tapas, immediately Indra tries to stop it. So here also he sends Manmatha and all the Apsarasas to stop Bhagavan's tapas. But what happens is, when they come and see,
they are very surprised and astonished to see that already there are very, very beautiful damsels, Apsaras standing there, more beautiful than themselves and serving Bhagavan. So they were very, very humiliated and they could not violate Bhagavan's sanctity at all. So he says, Bhagavataha niyamavalopam ghatitum na shekuhu. And in fact, Bhagavan sends one of those Apsaras who was serving him, who was named as Urvashi, along with them to their abode of Swarga, and that is how Urvashi goes to heaven. And now Brahmadeva says, how can lust ever enter the hearts of Nara Narayana? Because some people, they try to control lust, but they succumb to anger, and they do not realize that anger in turn burns them. And so he says, anger is very, very powerful than lust, and only if somebody can control anger, they can control lust. So he says, when anger is even shuddering to enter the hearts of Nara Narayana, how can lust ever enter their hearts? He says, Kamaha katamnu punarasya manashrayeta. And then the seventh is the avatar of Bhagavan, where he gives darshana to Dhruva. So Dhruva, even as a small boy, he was hurt by the sharp words of his stepmother Suruchi. And though he was a young boy, he went to the forest to do tapas, and Bhagavan was very, very pleased with his tapas and also his stuti. And so he gave darshana as Vasudeva, and he also gave him the highest permanent abode of Dhruvapada, Tasma Adat Dhruvagatim. And this Dhruvapada is such that in the sky, above and below this Dhruvapada, all the Saptarishis are always standing there extolling the Dhruvapada. So this is one of the avatars of Bhagavan. And the eighth is Prithu Avatara. So he says there was this king called Vena who was very, very arrogant, and he was following the path of Adharma. He was even censuring Bhagavan. And so his all his fortune and wealth was being stripped away by the Brahmins by their curse. And as he was about to fall into hell, what happened was Bhagavan was born as his son, as Prithu, and he saved him from hell. Because the very word Putra means the one who saves his father from the hell called Put. And so why was Bhagavan born as his son? Because all the rishis prayed to Bhagavan. He was born as his son. And after having incarnated as Prithu, what Bhagavan did was, he says, Dugdha Vasuni Vasudha Sakhalani Yena. Bhuma Devi took the form of a cow, and Prithu Maharaja milked her and got all the essentials that was needed for the humans to survive on this earth, like food and other things. And then the ninth is Rishabhavatara. Bhagavan was born as the son of Nabhi, King Nabhi, and his wife Sudevi, who is also called as Meru Devi. And he incarnated to show the highest state of the Paramahamsas in this world. He says, Yat Paramahamsyam Rishayaha Padam Amananti. So how was his state? Though he was externally like a Jada, internally he was always established in Samadhi, and he was always reveling in his self with equal vision, and he had withdrawn from all the sense objects. And so he had come to show this highest state of the Paramahamsas to the world. And the 10th is Hayagriva Avatara. Brahma says, Satre Mama Asa. Once when I was doing a sacrifice, Bhagavan, who is Sakshat Yajna Purusha, he emerged from that yaga in the form of Hayagriva. He says, Hayashira Shathu. That is with a horse head. And Bhagavan was looking like molten gold, he says. And he was also the very personification of all the Vedas, all the yagas and all the Devas. And when he breathed, from his breath emerged the beautiful sounds of Vedas. He says, Vacho Babuhu Ushatihi. And then the 11th is Matsyavatara. He says, Matsyo Yuganta Samaye. In the previous yuga, during deluge, what happened? Matsya Bhagavan was found by a king called Satyavrata, who is the to-be Manu in the next Manvantara. And how was Matsya Bhagavan? He says, Kshoni Mayo Nikhila Jiva Nikaya Ketaha. He was the resort of this entire world along with all its living beings, because Bhuma Devi herself had taken the form of a huge vessel or ship, and along with all the living beings, Matsya Bhagavan dragged her in the waters of deluge to safety. And not only that, Brahma says, during deluge all the Vedas had slipped from my mouth and fallen into the waters of deluge, and it was Matsya Bhagavan who saved all the Vedas and gave them back to me, and later on he played in the waters of deluge. And then the 12th is Kurma Avatara. He says, when the Asuras and Devas wanted Amrita, they churned the milky ocean with the help of a mountain called Mandara. And this mountain was slipping on all sides, and it needed somebody to support it from below. And for that purpose, Bhagavan took the avatar of a huge tortoise or Kurma Avatara.
and he supported the mountain with his back from below. He says, Prishtena Kachapa Vapuhu Vidadhara Gotram. And when the mountain was turned on his back, when the mountain moved to and fro, it was as if somebody was scratching his back, it seems, and Bhagavan felt very sleepy, he says. Nidra Kshanaha, he says. And then the 13th is Nrisimhavatara. He says, Traivishtaporu Bhayaha. When the Devas were in great fear from Hiranyakashipu, Bhagavan took a very, very fearful form to dispel their fear, which was so fearful that his eyebrows were twitching, his jaws were shaking with fierce teeth and all that. And when Hiranyakashipu pounced on Bhagavan with his mace, what Bhagavan did was he caught hold of him, he put him on his lap and tore him with his nails. He says, Vidadara Nakaihi Spurantam. And the 14th avatara, he talks about the avatara called Hari, wherein Bhagavan gave moksha to Gajendra. He says Gajendra, who was the Yuthapati, that is, he was the leader of the herds of elephants and was playing in the waters of a pond. He was caught in his leg by a very, very powerful crocodile, and immediately when he was in such a great turmoil, what he did was he took a lotus in his hands, Ambuja Hastaha Artaha, and he called out to Bhagavan. He said, Adipurusha Akhila Lokanatha Tirtha Shravaha, oh, the one with such holy fame, Shravana Mangala Namadheya, the one whose names are so auspicious to even listen to. And when Gajendra surrendered to Bhagavan like that, Bhagavan came flying on the shoulders of Garuda, Pataga Raja Bujadhi Rudaha, and with a chakra in his hands, he killed the crocodile and liberated Gajendra from samsara and gave him moksha. So this avatara is known as Hari. And then the 15th is Vamana avatara. He says, Jayan Gunaihi Avarajopi Aditehe Sutanam. He says, Bhagavan Vamana was born as the son of Aditi, as the youngest brother of all the 12 Adityas, the Dwadasha Adityas. He says, though he was younger to them in age, he was very superior to them in his qualities. And he is going to say why he says so. We all know that Bhagavan came as a dwarf and he begged for 3 strides of land from Bali, and then he grew enormously and measured all the 3 worlds, and he also snatched away Bali's Aishwarya and also his pride. And so we might wonder why Bhagavan came begging for alms, though being Ishvara. So he gives a very beautiful reason here. He says, Yachnyam Rithe Pati Charan Prabhubihi Na Chalyaha. He says, when a person is so steadfast in dharma like Bali, if one has to push him away from his position, even if Bhagavan has to do that, he can't do it otherwise than begging for alms, he says. But why did Bhagavan snatch away Bali's Aishwarya? He says Bhagavan wanted to bless him with a bigger Aishwarya, that is his own world, because Bali was such a great bhakta. He washed the feet of Bhagavan and took the waters on his head with so much of devotion. And not only that, in order to fulfill his promise, he did not even heed to Shukracharya when he stopped him. He only wanted to fulfill his promise, and for that he offered himself as the third feet for Bhagavan, and he placed Bhagavan's holy foot on his head. And for such a bhakta, he says, Nartho Balehe Vibudhadipatyam. Bali had in fact snatched by force Indraloka from Indra, but Bhagavan thought that this is not what Bali had to attain. He had to attain something greater than that, which is Bhagavan's world, and so that is why Bhagavan snatched that and gave him his own world to him. And then the next is Hamsavatara. Brahma says, O Narada, Bhagavan, being pleased with you and all the Sanakadis, he appeared before you all in the form of a Hamsa or a swan, and he did Upadesha of Bhakti Yoga and Jnana Yoga. And this Jnana Yoga is Bhagavatam Atma Satatva Deepam, is nothing but Bhagavatam itself, which is the lamp to know the Atman, that is, which is like a lamp to know the knowledge of the Atman. And here Brahma says, this jnana is actually so very rare, but what happens is, Yad Vasudeva Sharana Viduranja Saiva. Usually people take so many births to attain this jnana. Even Bhagavan says in Gita, Bahunam Janmanam Ante. But here he says, those who surrender to Bhagavan Vasudeva, they understand this Bhagavata so easily and attain knowledge also very easily, he says. And the 17th is Bhagavan's avatara as all the Manus. In every Manvantara, Bhagavan incarnates as the Manus in order to protect the race of the Manus. And he sends in all the 10 directions his orders, which is in the form of his chakra. And he punishes all the evil kings and sees to it that his fame goes until the Satya Loka. And then the next is the Dhanvantari avatara, the 18th. He says, Dhanvantarischa Bhagavan Swayameva Kirtihi.
Dhanvantari Bhagavan is such that he has fame in his very name, and by even remembering his name or chanting his name, he says Nrinam Pururujam Ruja Ashuhanti. He immediately destroys all the various types of severe illness of all the human beings immediately, and he also attained the status of a Deva, Amritayuhu, and got back the Havirbhaga that was stopped by all the Asuras, and he also propounded the science of Ayurveda in this world. Ayushcha Vedam Anushasti Avatirya Loke. And then the last for today's session is the 19th Avatara, Parashurama Avatara. He says Kshatram Shayaya Vidhinopabhritam Mahatma. That is, when fate itself had decided the destruction of all the Kshatriyas, Bhagavan came as Parashurama and exterminated the Kshatriya race for 21 times on this earth, because the Kshatriyas had become so inimical to all the Brahmins, and also they had started following the path of Adharma, and they had become like a thorn on earth. And so to uproot that thorn, Bhagavan Parashurama used his Ayudha called Parashu, which is very, very sharp, and he killed all the Kshatriyas, and so he calls him as Ugra Virya, the one who possesses fierce power. And so with this we have concluded the session for today, and we shall learn from the 23rd shloka, which starts from the Ramavatara in the next session. Radhe Radhe.